தாமோ அன்பரசன் கச்சா முச்சான்னு பேசுகிறாரு. நிருபர்களையே ஒரு மரியாதை இல்லாமல் அகம்பாவத்தோடு. சென்னை பல்லாவரத்தில் ப்ளீச்சிங் பவுடர் வாங்கியதில் முறைகேடு செய்ததாக செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு திணறிய அமைச்சர் தாமோ அன்பரசனை பாஜக மூத்த தலைவர் ராஜா வெளுத்து வாங்கியுள்ளார். ஒரு மனித முகமற்ற ஒரு ஆட்சி இருப்பது துரதிருஷ்டவசமானது. நேற்றைய முன்தினம் கழிவு நீர் குடிதண்ணீரோடு சேர்ந்த காரணத்தால் பல்லாவரம் குரம்பேட்டையில் 3 பேர் இறந்து போயிருக்கிறார்கள். 42 பேர் மருத்துவமனையிலே சிகிச்சை பெறுகிறார்கள். இவ்வளவு தூரம் ஒரு மோசமான நிர்வாகத்தை வச்சுக்கிட்டு அந்த தொகுதி எம்எல்ஏ மந்திரி தாமோ அன்பரசன் கச்சா முச்சான்னு பேசுகிறாரு. நிருபர்களையே ஒரு மரியாதை இல்லாமல் அகம்பாவத்தோடு. அதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, எல்லா நிருபர்களுக்கும் ஒரு பெரிய வழிகாட்டுதல் இருக்குது. நீ இதை ப்ளீச்சிங் பவுடர் எத்தனை ரூபாய்க்கு வாங்குற? அவர் 10 ரூபா 13 ரூபா சொல்கிறார். ஆனால் 55 ரூபாய்க்கு எப்படி வாங்கியிருக்கீங்கன்னு பதில் சொல்ல முடியாமல் அமைச்சர் உடனே அதெல்லாம் கமிஷனர் கேளுங்கிறாரு. உங்களுக்கு தெரியாமல் 10 ரூபா ப்ளீச்சிங் பவுடரை 55 ரூபாய்க்கு முனிசிபாலிட்டி வாங்குமா? இதுவே எதில் காசு பொறுக்கிறதுன்னு தெரில. அவ்வளோ மோசமான ஒரு நிர்வாக திறமையற்ற ஒரு அரசாங்கம் இருக்குது. அதோடு மட்டுமல்ல, திருவண்ணாமலையிலே நடந்திருப்பது மிகவும் கவலை அளிக்கின்ற விஷயம். ஏனென்றால் ஜியோலாஜிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும், என்விரான்மெண்டல் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, வயநாடு போல் திருவண்ணாமலை ஆகும். அதனால் நீங்கள் மலையின் மீது சட்ட விதிகளுக்கு புறம்பாக இவ்வளவு தூரத்துக்கு கட்டடங்கள் கட்டினதுனால நகர ஆரம்பிக்குது, ஆபத்தானது. வயநாட்டில் மிகப்பெரிய டிசாஸ்டர் நாம் பார்த்தோம். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க எப்படியும் திராவிடியன் ஸ்டாக்குக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் நெறிமுறை கிடையாது. அதுக்கு நம்ம ஊர் கண்ணதாசன் புஸ்தகமே போதும். அதில் நெறிமுறை இல்லைன்னு சொன்னால் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.